ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி, ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கள் அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இந்த சொத்து பிரச்சனையில் நாங்கள் பிரிஞ்சுட்டோங்க. நாங்கள் அதுக்கப்புறம் யாரும் யாரோட முகத்தையும் பார்த்துக்க கூட விருப்பப்படல அப்படின்னா, அப்படி பார்த்துக்க கூட விருப்பப்படாதவங்க இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா திருப்பி பழக, போக வர, வீட்டுக்கு சாப்பிட, சந்தோஷமான உறவு முறைகளை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இளைய சகோதரர்களால் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆதாயம், நிம்மதி, ஒரு ஹெல்ப் எல்லாமே கிடைக்கும். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். தன்னம்பிக்கை நம்மளுக்கு அதிகமானாலே ரிஷபத்தினால சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சுக தாயார் ஸ்தானத்தில் சூரியனும் கேத்துவும் இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்மானோட ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகமாகும். எங்கள் அம்மா ஆல்ரெடி ஆளுமையான அம்மா தாங்க, பிரச்சனை இல்லை. என்னோட சுகம் அப்படின்றது, என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகும். தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கா அப்படின்னும் போது ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் பார்த்திங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சியை ராகு பகவான் ஏற்படுத்தும். அதில் இல்லலும் சந்தேகம் இல்லை. அதுக்கும் மேலே குருனோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்க ராகு மேலே இருக்கிறதுனால அந்த குருனோட பார்வை ராகு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக, இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொன்னால் இது ஒரு பெரிய ப்ளஸ். ரியல் ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆவணி மாத பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாத பலனை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அற்புதங்கள் நிகழ்த்தும் ஆவணி மாதம் அப்படின்னே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் தன் சொந்த வீடான சிம்மத்தில் பலம் பெற்று உட்கார்றாரு. அவர் அதீத பலம் பெற்று சிம்மத்தில் உட்கார்றதுனால நிறைய ராசிகளுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே நிறைய நற்பலன்கள் அப்படின்றத கொடுக்க தான் போகிறாரு. என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகிறார் பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நான் இந்த பதிவு பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்குறீங்க, எங்களோட சுய ஜாதகத்தை உங்ககிட்ட ப்ரெடிக்ட் பண்ணிக்கணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னு. அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னா 2ஆம் பாவம் குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் உட்காந்துட்டுருக்காரு. குடும்ப குருவாக உட்காந்துட்டுருக்கார். குடும்ப குருவாக உட்காந்துட்டு போது குருவனோட இயற்கையான குணாதிசயம் என்ன அப்படின்னா குடும்பத்தை இணைச்சே வைக்க பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி பண்ணுவார். அவர் நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல நீச்சமடையாமல் வக்ரமடையாமல் அதுக்கு பார்த்திங்கன்னா விதி விலக்குகள் இருக்குது, விதிகள் இருக்குது. குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கார், நல்லா இருக்கார், கெட்டு போகாமல் அப்படின்னா அவர் எப்பயுமே குடும்பத்தை இணைச்சி வைக்கவே பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணுவார். அப்படிப்பட்ட குரு பகவான் 2ஆம் பாவத்தில் உட்கார்ந்துட்டுருக்கிறதுனால ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஏதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சி, ஏதோ ஒரு விதத்தில் நிம்மதி, ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷம். ரொம்ப நாளுக்கு முன்னாடி எங்கள் அக்கா, தம்பி, அண்ணன், தங்கச்சி இந்த சொத்து பிரச்சனையில் நாங்கள் பிரிஞ்சுட்டோங்க. நாங்கள் அதுக்கப்புறம் யாரும் யாரோட முகத்தையும் பார்த்துக்க கூட விருப்பப்படல அப்படின்னா, அப்படி பார்த்துக்க கூட விருப்பப்படாதவங்க இந்த ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா திருப்பி பழக, போக வர, வீட்டுக்கு சாப்பிட, சந்தோஷமான உறவு முறைகளை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. நீங்களாக ட்ரை பண்ண மாட்டீங்க, குரு பகவான் அந்த ஒரு நிலைமையை ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் பாவம், அதாவது ஆவணி மாதம் 4ஆம் தேதி 3ஆம் பாவம் இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துட்டுருக்காரு. 20/8/2025 இங்கிலீஷ் தேதி. அப்போ 3ஆம் பாவத்தில் அவர் உட்கார்றார். அப்போ இந்த சுக்கிரன் 3ஆம் பாவத்தில் உட்கார்றது அப்படின்றது இளைய சகோதரர்களால் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆதாயம், நிம்மதி, ஒரு ஹெல்ப் எல்லாமே கிடைக்கும். நம்மளோட தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். ராசியாதிபன் பார்த்திங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு போகிறது நல்லதாங்க அப்படின்னு கேட்டால் பெருசாக நம்ம அதை யோசிக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நம்மளோட தன்னம்பிக்கை நம்மளுக்கு அதிகமானாலே ரிஷபத்தினால சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்தில் சூரியன் உட்கார்றாரு. ஆல்ரெடி அங்கே கேத்து இருக்கார். சுக தாயார் ஸ்தானத்தில் சூரியனும் கேத்துவும் இணைவு அப்படின்றது பார்த்திங்கன்னா அம்மானோட ஒரு ஆளுமை அப்படின்றது அதிகமாகும். எங்கள் அம்மா ஆல்ரெடி ஆளுமையான அம்மா தாங்க, பிரச்சனை இல்லை. என்னோட சுகம் அப்படின்றது, என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றது அதிகமாகும். ஓகேங்களா? இதில் நெகட்டிவ் ஏதாவது இருக்கா அப்படின்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாய்க்கு உடல் சார்ந்த உபாதைகள்,
மருத்துவ செலவு வரலாம். அது எல்லாருக்கும் கிடையாது, ஒரு சிலருக்கு. ஆவணி மாதம் 14ஆம் தேதி இந்த சூரியன் கேத்துவோட புதனும் வந்து இணைகிறாரு. ஆவணி மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் புதன் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் கேத்துவோட தான் இருப்பார். அந்த புதனும் சூரியனும் இணைவு அப்படின்றத புத் ஆதித்ய யோகம் அப்படின்னு பொதுவாக சொல்கிறது உண்டு. இது எதனால் அப்படின்னா, இந்த 2 பேரும் சேரும்போது நம்மளோட அறிவுத்திறன் மேம்படும், எழுத்து அறிவு ஜாஸ்தியாகும். நம்மளுக்கு நிறைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வு பூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக முடிவெடுக்கணும் அப்படின்னு தோணும். தீர்க்கமான பல முடிவுகளை தெளிவாக எடுப்பீங்க. புத்திசாலித்தனம் மேலோங்கும், க்ரியேட்டிவிட்டி மேலோங்கும், இப்படி நிறைய சொல்லலாம். அப்போ அம்மானோட ஒரு புத்திசாலித்தனம், அம்மானோட சப்போர்ட்னாலையும் நம்மளுக்கு ஃபேவரான ரிசல்ட் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கும் மேலே அப்பானோட சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் மட்டும் வேண்டாம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 5ஆம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்ந்துட்டுருக்கார். பொதுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துட்டுருக்காரு அப்படின்னும் போது குழந்தைகளால் நமக்கு கொஞ்சம் மனக்கசப்பு மனசஞ்சலம் வரலாம். குழந்தைங்க கிட்ட அடமெண்ட்டாக ஆர்கியூ போடுறது, சண்டை போடுறது, நீ இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும், இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போடுறது. இப்போலாம் வந்து பாருங்கள், குழந்தைங்க கிட்ட நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. இது செய்ய அப்படின்னா கூட நீ சொன்னால் நான் செய்யணுமா அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இப்போத்திய பிள்ளைங்க, இப்போத்திய யங் ஜென்ரேஷன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிள், பிள்ளைங்க வந்து சொல்லி பாருங்கள். பெருசாக வந்து பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கல அப்படின்னா கேட்க மாட்டாங்க, அவங்களா பார்த்து திருந்துறாங்க அப்படின்னு நீங்கள் பாட்டுன்னு போங்க. ரொம்ப எல்லை மீறுது நம்ம பிள்ளைங்களால் மற்றவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னும் போது கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். புரியுதுங்களா? அப்போ பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்காந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது பூர்வீக சொத்து பத்து ஏதாவது இருக்குது அப்படின்னா நிறைய ரிஷப ராசி அன்பர்களுக்கு அது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. பூர்வீக சொத்து பத்தில் ப்ராப்ளம் இருந்துச்சுங்க, காசு கொடுக்குறேன் நாங்கள் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை, அந்த காசு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது இல்லைங்களா? 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் ராகு. இந்த தொழில் ஸ்தானத்தில் ராகு அப்படின்னும் போது பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 10ல் ஒரு பாவியான இருக்கணும் அப்படின்னு. அந்த 10ல் ஒரு பாவி அப்படின்றது வந்து உட்காந்துட்டான். அப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு இருக்கான் அப்படின்னும் போது ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசுர வளர்ச்சியை ராகு பகவான் ஏற்படுத்தும். அதில் எல்லலும் சந்தேகம் இல்லை. அதுக்கும் மேலே குருனோட பார்வை தொழில் ஸ்தானத்தில் இருக்க ராகு மேலே இருக்கிறதுனால அந்த குருனோட பார்வை ராகு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அப்போ உங்களுக்கு வந்து குரு 2ஆம் பாவத்தில் இருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு, சூரியன் 4ஆம் பாவத்தில் சூரியன் புதன் சேர்க்கை ப்ளஸ்ஸு, 5ஆம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது லைட் மைனஸ் இருந்தாலும் அதுவும் ப்ளஸ்ஸு, 10ல் ராகு அது ஒரு ப்ளஸ்ஸு, குரு பார்வை அதுக்கு மேலே ப்ளஸ்ஸு, 11 லாபஸ்தானத்தில் இருக்க சனி, லாப சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கானே அது கொஞ்சம் மைனஸ் தானே அப்படின்னா ஒரு விதத்தில் அது மைனஸ். எப்படி அப்படின்னா, ஐயோ நம்ம இந்த தொழிலுக்காக இவ்வளோ நம்ம ப்ராஃபிட் வரும் அப்படின்னு நிறைய முதலீடுலாம் போயிட்டோமே, இப்போ அந்த போட்ட முதலீடுலாம் வந்து கம்முன்னு இருக்க மாதிரி இருக்கே, நம்ம தப்பு செஞ்சுட்டோமா அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் அது தப்புலாம் செய்யலை, கவலைப்படாதீங்க. அதை வந்து அந்த மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு தப்பு பண்ணிட்டோமா அப்படின்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னா யோசிக்காதீங்க. 2.5 வருஷம் சனி பகவான் லாப சனியாக தான் இருக்க போகிறார். புரியுதுங்களா? அப்போ இந்த 6 மாதத்தை விட்டுட்டு அடுத்த 2 வருஷம் அவர் செய்யக்கூடிய தொழிலில் ஒரு அபரிமிதமான லாபத்தை கொடுக்க தான் போகிறார். அது எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். சரி, இப்போ வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவர் வந்து லார்ட் ஆஃப் 9 and 10 9ஆம் பாவத்துக்கும் 10ஆம் பாவத்துக்கும் அதிபதி வக்ரகதி அடைஞ்சதுனால எனக்கு 9ஆம் பாவம் என்ன பாக்கியஸ்தானம், எனக்கு என்னோடய பாக்கியத்தை குறித்து அதிர்ஷ்டத்தை குறித்து எனக்கு லக்கே இல்லை, என்னோடய லக்கை குறித்து எனக்கு நிறைய ஆசைகள் இருந்துச்சு. எனக்கு நான் செய்யக்கூடிய தொழிலை குறித்து நிறைய ஆழ்மனது ஆசைகள் இருக்குது. எல்லாரும் சும்மா வராங்க, நேற்று பார்த்தா நடந்து போயிருக்காங்கப்பா, இன்றைக்கி பார்த்தா ஜாக்குவர் போகிறாங்க. அந்த அளவுக்கு தொழில் பிரம்மாண்ட வளர்ச்சி அசுர வளர்ச்சி அப்படிலாம் வந்துருச்சு. அந்த அளவுக்கு லாபம் வருது. நம்ம 5க்கும் 10க்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கோமே அப்படின்ற மாதிரி எனக்கு என் தொழில் சார்ந்தும் என் லாபம் சார்ந்தும் நிறைய கவலைகள் இருக்குது, நிறைய ஆசைகள் இருக்குது. இவ்வளோ ஆசைகள் இருக்குது அப்படின்னா கூட அதில் இவ்வளோவானா வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாரு, அதாவது ஃபுல்ஃபில் பண்ணி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே ப்ளஸ்ஸு தான், கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. சரிம்மா பரிகாரம்னு ஏதாவது சொல்லுவீங்களேம்மா, அந்த விதத்தில் ரிஷபம் இந்த ஆவணி மாதம் ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னா கண்டிப்பாம்மா செவ்வாய் வந்து சுகஸ்தான செவ்வாய் பெஸ்ட்டு தான், அது ப்ளஸ்ஸு தான், மைனஸ் இல்லை. இருந்தாலும் முடியும் அப்படின்னா முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள்.